Hello friends, welcome to my channel தினம் ஒரு தகவல். This video sponsored by SBO Digital Marketing. ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று இருந்தால் போதும், வீட்டிலிருந்தே நாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனலில் போஸ்ட் போடுவதன் மூலம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். அதற்கான ஒரு சிறந்த இடம்தான் இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாண முருங்கை அல்லது முள்முருங்கையின் மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கல்யாண முருங்கை அல்லது முள்முருங்கை, முருக்க மரம், கல்யாண முருக்கன், முள்முருக்கு என்ற பெயர்களிலும் அழைப்பார்கள். இதன் இலை, விதை, பூ, பட்டை அனைத்தும் மருத்துவ பயன்கள் கொண்டவை. இதன் இலைகள், விதைகள் மற்றும் மலர்களில் பல வேதிப்பொருட்கள் உள்ளன. வெற்றிலை, மிளகு போன்ற கொடி வகை தாவரங்கள் பயிரிடப்படும் இடங்களில் அவை வளர்வதற்கு ஏதுவாக இது வளர்க்கப்படுகிறது. பெரும்பாலும் கொடிக்கால்களில் இந்த மரம் வளர்க்கப்படுகிறது. இந்த முழு தாவரமும் கார சுவையும் வெப்பத்தன்மையையும் கொண்டது. அகன்ற பச்சை நிற இலைகளையும் பளிச்சிடும் சிவப்பு நிற பூக்களையும் கொண்டது. இதன் இலை சிறுநீரை பெருக்குவதோடு மலத்தை இழக்கும், தாய்ப்பாலை பெருக்கும், மாதவிலக்கை தூண்டும். இதன் பூக்கள் கருப்பையை சுத்தமாக்கும், பட்டைகள் கோலை அகற்றும், காய்ச்சல் நீக்கும், குடல் புழுக்களை கொல்லும், விதைகள் மலமிழக்கும். கன்னிப்பெண்கள் இருக்கும் வீடுகளில் இதை நட வேண்டும் என்பது மரபாக இருந்திருக்கிறது. அதேபோல் பெண்கள் அதிகமுள்ள வீடுகளில் இந்த மரத்தை நட்டு அதன் இலையை மாதந்தோறும் சமைத்து கொடுத்து வந்தால் பெண்களுக்கு மாதவிடாய், கருப்பை சார்ந்த எந்தவித உடல் பிரச்சனையும் இல்லாமல் இளமையுடன் அழகான பெண்ணாக உருவெடுத்து நிற்பார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய வலி, வேதனைகளில் இருந்து அவர்களை காக்கக்கூடியது இந்த முருங்கை. இந்த மரம் பெரும்பாலும் பெண்களின் உடல் நலனுக்கு நன்மை பயக்கக்கூடியது. மாதவிடாயின் போது வரக்கூடிய வயிற்று வலியை குணமாக்க இதன் 30 மில்லி இலைச்சாற்றை காலையில் வெறும் வயிற்றில் 10 நாட்கள் தொடர்ந்து குடித்து வர வேண்டும். அதேபோல் இலையில் இருந்து ரசம் செய்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி குணமாகும். கருப்பு எள் ஊற வைத்த நீர் விட்டு இதன் இலையை அரைத்து காலை, மாலை என சாப்பிட்டு வந்தால் தாமதித்த மாதவிடாய் சீராகும். கர்ப்ப காலங்களில் இதன் இலையை அரைந்து சிறு பயறுடன் சேர்த்து வேக வைத்து கொடுப்பார்கள். இது கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய சிறுநீர் எரிச்சலை குணமாக்கும், தாராளமாக சிறுநீர் வெளியேற உதவும். இதன் இலைச்சாற்றை தினமும் குடித்து வந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களின் குறை நீங்கும். அத்துடன் இந்த இலைச்சாற்றை அருந்துவதால் பொதுவாக நீர்த்தாரையில் ஏற்படும் எரிச்சல் சரியாகும், உடல் இளைக்கும். குழந்தை பேறு வேண்டும் பெண்கள் கல்யாண முருங்கை பூவுடன் 4 மிளகு சேர்த்து அரைத்து வெறும் வயிற்றில் காலை சாப்பிட்டு வர பலன் கிடைக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்கள் பால் சுரக்க வேண்டுமென்றால் இதன் இலையை தேங்காய் எண்ணெய் விட்டு சமைத்து சாப்பிட்டு வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். இதன் இலையை நறுக்கி வெங்காயம் போட்டு தேங்காய் நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டு வந்தாலும் பால் சுரக்கும். இலையுடன்